வெண்லா வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. இன்னைக்குன்னு பார்த்து வந்து இவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களே, இதை விடவே கூடாது. ஒரு வேளை அவங்களுக்குள்ள ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஐய்யய்யோ! அப்பலாம் நடக்கக்கூட கூடாது. அன்பும் கண்மணியும் சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்லா செம்ம யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து கண்மணி என்ன பண்ணுறாங்க, பால் வந்து காய்ச்சி வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக அன்புக்கு வந்து ஊத்திட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து அங்கே வந்துடுறாங்க வெண்ணிலா. "ஓ! பால் காய்ச்சறியா? இரு என்ன பண்ணுறேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கண்மணிக்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே வந்து அவங்களுக்கு தெரியாமல் வந்து தவறான பொருளை அந்த பாலில் கலந்துடுறாங்க தூக்கம் வர்றதுக்காக. அதனால் கண்மணி வந்து தெரியாமே வந்து சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. எப்படியும் அன்பு இந்த பாலை குடிச்சிட்டு தூங்கிடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? 2 பேரும் எப்படியும் வந்து இன்றைக்கி ஒன்றா சேரவே முடியாது. சேரவும் விட மாட்டேன்ல, இந்த வெண்ணிலா கிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து அன்பு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு. இன்றைக்கி எப்படியாவது வந்து மனசு திறந்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நம்ம வந்து வாழ ஆரம்பிச்சிடணும். இன்றைக்கி கண்மணிக்கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன். என் மனசு திறந்து ஒன்று விடாமல் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ கண்மணி என்ன சொல்வா? கண்மணிக்கு தான் என் மேலே ரொம்ப பிரியமாச்சே. அதுக்கப்புறம் என்ன 2 பேருமே வந்து மனசு திறந்து பேசினோன்னே, அதுக்கப்புறம் இன்றைக்கி நடக்கிறது ஐயோ! நினச்சி பார்க்க முடியலையே, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கே. இன்றைக்கி தான் என் வாழ்க்கையை நான் ஆரம்பிக்க போகிறேன். என் தம்பி அங்கே ஆரம்பிக்கிறான், இங்கே நான் ஆரம்பிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காரு. உடனே உள்ளே வராங்க கண்மணி. என்னங்க இதெல்லாம் அப்படின்றாங்க. இதெல்லாம் பண்ணது யார் தெரியுமா? யார்? நீங்களா பண்ணீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கார்த்தி தான். அவன் ரூமை பண்ணும்போது நம்ம ரூமையும் பண்ணிட்டான். என்னங்க இது இப்படி பண்ணி வச்சுருக்காரு? இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டிங்களா? தேவையில்லாதெல்லாம் எதுக்கு? என்ன கண்மணி இப்படி சொல்கிற? இதெல்லாம் தேவையில்லையா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அது வந்து அப்படி சொல்கிறாங்க. சரி நீங்கள் பாலை குடிச்சிடுங்க அப்படின்றாங்க. பால்லாம் அப்புறம் குடிக்கலாம், முதல்ல அந்த பால் அங்கே போய் அப்படின்னு சொன்னேன். என்னங்க நீங்கள் சூடு ஆறி போயிடுங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அங்கே போய் ஏன் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கண்மணி வச்சிடறாங்க. அங்கே என்ன நடந்திருக்கும்? கண்மணி வந்து பாலை கொடுத்துருப்பாளா? அன்பு குடிச்சிருப்பானா? அன்பு குடிச்சிட்டோன்னே வந்து கண்டிப்பாக வந்து தூங்கிடுவான். அதுக்கப்புறம் கண்மணியும் அன்பும் வேறு வழி இல்லாமல் தூங்கிடுவாங்க. கண்டிப்பாக அதான் நடந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா இங்கே யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கண்மணி கிட்ட வந்து அன்பு வந்து உட்காரு கண்மணி அப்படி சொல்கிறாரு. கையை பிடிக்கிறாரு. ஒன்றும் புரியல கண்மணிக்கு. என்னங்க என்னாச்சு அப்படி சொன்னேன். கண்மணி ரொம்ப நாளாகவே உங்ககிட்ட என் மனசு திறந்து நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் சொல்கிறதுக்கு சந்தர்ப்பமே அமையல. இன்றைக்கி சொல்லணும்னு நான் முடிவு பண்ணுறேன் கண்மணி அப்படின்னு சொல்கிறாரு. முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம், இன்றைக்கி நான் உங்ககிட்ட மனசு திறந்து எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். அது சொல்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ நாள் தேவைப்பட்டுச்சு. இப்போ அது சொல்லணும்னு தோணுது. ப்ளீஸ் சொல்லலாமான்னொன்னே, சொல்லுங்கள் அன்பு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து அப்படின்னோடனே, ஒரு நிமிஷம் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பாலை குடிச்சிடுங்க, சூடு ஆறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பாலெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம். இப்போது நான் சொல்லும்போது பாலை கொடுத்தா கண்டிப்பாக எனக்கு தூக்கம் வந்துடும், நான் தூங்கிடுவேன். அதனால் பாலெலாம் நான் குடிக்க மாட்டேன். சரி தினமும் நான் அதெல்லாம் குடிச்சிட்ருக்கேன், இன்றைக்கி ஒரு நாள் நீ குடிச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நானா? ஆமாம், ப்ளீஸ் கண்மணி எனக்காக குடிக்க மாட்டியா அப்படின்னோடனே, இல்லைங்க நீங்கள் தான் தினமும் பால் குடிக்கணும், அது உங்களுக்கே தெரியும்ல. இல்லை கண்மணி இன்றைக்கி கொஞ்சம் வெயிட்டாக சாப்பிட்டுட்டேன்ல கல்யாணத்தில், அதனால் வந்து என்னால் குடிக்க முடியல, அதுதான் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு நாள் நீ குடிச்சிடு, நாளையிலேருந்து கண்டிப்பாக நான் குடிச்சிடுறேன் ப்ளீஸ் எனக்காக அப்படின்னோடனே, சரி உங்களுக்காக நான் இந்த பாலை குடிக்கிறேன். சரி அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுங்க. இல்லை இல்லை நீ வந்து குடிச்சிடு, அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னோடனே அந்த பாலை ஃபுல்லாகவே கண்மணி வந்து குடிச்சிடுறாங்க. அடுத்து வந்து கண்மணி வந்து அப்படியே கேட்டுகிட்டே இருக்காங்க. சரிங்க நீங்கள் என்ன சொல்லணும் சொல்லுங்கள். சரி கிட்ட வந்து உட்காரு கண்மணி அப்படின்னோடனே கிட்ட வராங்க. இன்னும் கிட்ட வராரு. அப்படியே வந்து கண்மணி வந்து கையை பிடிக்கிறாங்க. அன்போட கையை அன்பும் வந்து கண்மணி கையை பிடிக்கிறாங்க. அப்படியே வந்து தன்னையே மறந்து சொல்ல வராரு. ஐயோ இவ கண்ணை பார்த்தா சொல்லவே முடியலையே, என்னாச்சுங்க அப்படின்னோடனே, அது வந்து கண்மணி அப்படி சொல்ல வர, சரி கண்மணி அதெல்லாம் வேணாம், நீ வந்து இப்படியே உட்காரு, நான் திரும்பிக்கிறேன், என்னால் நேருக்கு நேர் உன் கண்ணை பார்த்து சொல்ல முடியல, அதனால் நான் திரும்பி தான் சொல்வேன் அப்படின்றாரு. சரிங்க நீங்கள் திரும்பியே சொல்லுங்கள் அப்படின்றாங்க. திரும்பிக்கிறாரு. கண்மணி நான் உன்னை ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் உன்னை ஒய்ஃபாகவே நினைக்கல, ஏன் உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஏன்னா வந்து நீ என்னை ஏமாற்றிட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் மனசு ஃபுல்லாக நீ வந்துட்ட கண்மணி. இப்போ சொல்கிறேன் கண்மணி, என் மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருக்க. ஐ லவ் யூ கண்மணின்னு சொல்கிறாரு. திரும்புகிறாரு. பார்த்தா கண்மணி நல்லா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. என்ன இவ இப்படி தூங்குறா? ஐயோ அப்போ நான் சொன்னது எதுவுமே இவ கேட்கலையா? இப்படி ஆயிடுச்சே. நான் பால் அவருக்கு கொடுத்துருக்கவே கூடாது. ஏற்கனவே இன்றைக்கி டயர்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தா, கண்டிப்பாக பாவம் பொழுதுனைக்கு வேலை செஞ்சுருப்பா, அதனால தான் சோர்வில் படுத்துட்டா போட்டிருக்கு. பாவம் கண்மணி அப்படின்னு அன்பு வந்து அவளை நல்லபடி படுக்க வச்சுட்டு அவங்கள அடுத்து வந்து அவரும் தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில் வந்து கண்மணியை பார்க்கறதுக்கு வெளில ஓடி வராங்க. கண்மணி நேற்று நைட்டு பாலை அன்பு குடிச்சிட்டாரா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கே குடித்தாரு? குடிக்கவே குடிக்கல அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. எது குடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க முடியல வெண்லாக்கு.